இந்நாள் இனிய நாளாக அமைய ராமானுஜர் திருவடியை பற்றி பரந்தாமனை அறிவோம். இன்றிலிருந்து நாம் காணவிருப்பது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஆழ்வார்களில் நம்மாழ்வார் மீது மட்டும் அன்பு கொண்ட மதுரகவி ஆழ்வார் பிறந்த ஊர் திருக்கோளூர். திருக்கோளூர் 85வது திவ்ய தேசம். பெருமாள் வைத்த மாநிதி பெருமாள். தாயார் ஸ்ரீ கோளூர்வள்ளி நாச்சியார், குமுதவள்ளி நாச்சியார். ஒரு சமயம் ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களுடன் திருக்கோளூர் வந்திருந்தார். அப்பொழுது ஒரு சிறிய மோர் விற்கும் பெண்மணி அங்கிருந்து வெளியே கிளம்பினாள். இதை கண்ட நம் ராமானுஜர், எல்லோருக்கும் புகும் ஊர் திருக்கோளூர், நீயோ வெளியே செல்கிறாயே என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் 81 வார்த்தைகளை சொல்லி, இப்படி நான் பக்தி செய்தேனா என்றாள். அதன் பிறகு அவள் 81 வார்த்தைகளில் முதல் வார்த்தையான அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே என்றார். அதாவது கண்ணனின் தந்தை நந்தகோபர், தாய் யசோதை, மாமா கம்சன், உறவினர் அக்ரூரர். இவர் மிகுந்த சாதுவானவர், கண்ணன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். கண்ணனின் மாமா கம்சன் இவள் கண்ணனை கொல்ல பல சதித்திட்டங்களை தீட்டினார். அந்த சதித்திட்டங்கள் எல்லாம் தோற்றுப்போயின. இறுதியில் ஒரு சதித்திட்டத்தை தீட்டினான். அந்த சதித்திட்டமானது விழா ஒன்று எடுத்து அங்கே கண்ணனை அழைத்து அங்கே மதம் கொண்ட குவளையாபீடம் என்னும் யானையினால் கொல்லலாம். அது தவறினால் 2 மல்லர்களான முஷ்டிகன் சானூரனை கொண்டு கொல்லலாம் என்று முடிவெடுத்தார். அதற்காக கண்ணனை அழைத்து வர அக்ரூரரை அனுப்பினார். அவரும் கண்ணன் மீது கொண்ட மிகுந்த ஆசையினாலும் அன்பினாலும் அழைத்து வர ஒப்புக்கொண்டார். அப்படி அவர் கண்ணனை அழைத்து வர தேரில் ஏறிக்கொண்டு செல்லும் சமயம் கண்ணன் எப்படி இருப்பான், அவனுடைய அழகையும் அவனுடைய திருவிளையாடல்களையும் நினைத்து கொண்டு மகிழ்ச்சியினால் பரவசத்துடன் சென்றார். அந்த சமயம் கோகுலத்தில் உள்ள மணல் திட்டில் கண்ணன் திருவடியை கண்டான். கண்ணனின் திருவடியை காண அப்படியே தேரிலிருந்து இறங்கி கண்ணன் திருவடிப்பட்ட மணலில் விழுந்து புரண்டார். அதன்பின் மறுபடியும் தேரில் ஏறிக்கொண்டு கண்ணன் தன்னை எப்படி வரவேற்பான், அவனுடைய அழகை நினைத்து கொண்டு நந்தகோபரின் வீட்டு வாசலில் நின்றார். அப்பொழுது நந்தகோபர் புன்சிரிப்புடன் வரவேற்க பலராமனும் கண்ணனும் ஓடி வந்து அக்ரூரரை தழுவிக்கொண்டார். அதன்பின் அன்புடன் அவரை உபசரித்து ஆனந்த கடலில் முழுகச் செய்தார். அப்பொழுது தான் வந்த விஷயத்தை சொல்ல கண்ணனும் பலராமனும் மதுராவிற்கு செல்ல தேரில் ஏறிக்கொண்டு சென்றார். அந்த சமயம் வழியில் யமுனை ஆற்றங்கரையை கண்டார். அதை கண்ட அக்ரூரர் தன்னுடைய பூஜைகளை செய்ய தேரிலிருந்து இறங்கி யமுனை ஆற்றில் முழுகி குளிக்க அங்கே பரம்பொருளான கண்ணன் பீதாம்பரதாரியாக காட்சி கொடுக்க திகைந்து நீரிலிருந்து எழுந்து நேரில் பார்த்தார். அங்கே கண்ணன் புன்னகையுடன் சிரித்தார். மறுபடியும் முழுக திரும்பவும் பார்க்கடலில் இருப்பது போல காட்சியை கண்டார். திரும்ப எழுந்தவுடன் தேரில் கண்ணனை கண்டார். அப்பொழுது தான் அக்ரூரருக்கு தெரிந்தது, இவரே தான் நாராயணன் என்று. இப்படி அக்ரூரரை போல் பக்தியினால் கண்ணனை அழைத்து வந்தேனோ இங்கே இருக்க என்றார். அதற்குள் அடுத்த வார்த்தையான அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போலே என்று சொன்னால். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம்.